ராகவா லாரன்ஸ் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். திருச்சி கிழக்கில் வா தலைவா வந்து நில்லு தலைவா, நீ தான் நாட்டுக்கு நல்லது பண்ண வந்திருக்கிற ஒரே ஒரு தூய்மையான அரசியல்வாதி, மாற்றத்திற்கான ஒரே ஒரு அரசியல்வாதி தலைவா, இந்த நாடும் என்ன போலவே மாற்றுத்திறனாளியாக இருக்குது, தூக்கி நிப்பாட்டவா அப்படின்னு முதல்வன் படத்தில் அர்ஜுனை கூப்பிட்ட மாதிரி திருச்சி கிழக்கில் நிற்க சொல்லி ரசிகர்கள்லாம் கூப்பிட்டாங்களாம். அதனால் ராகவா லாரன்ஸ் வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேனா இல்லையா, திருச்சி கிழக்கு எம்எல்ஏவா இல்லையா, அமைச்சராக போகிறேனா இல்லையா, ட்ரஸ்ட்டு பெருசாக கட்ட போகிறேனா இல்லையா, அதில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண போகிறேனா இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காப்புல. எவ்வளோ பெரிய காமெடி கூத்தாக இருக்குது பாருங்களேன் இந்த அரசியல். அரசியல்னு சொல்ல முடியாது, அரசியலை இந்த கூத்தாடிகள் வந்து எப்படி கூத்தாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப நகைச்சுவையாக இருக்குல்ல. அரசியலுக்கு வர்றதுக்கான காரணத்தை வந்து சொல்ல போகிறார், நான் அரசியலுக்கு வரேனா இல்லையா அப்படின்னு. முதல்ல இந்த ராகவா லாரன்ஸ் தான் திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ஒரு வதந்தியாக பரவுது. வதந்தியாக எப்படி பரவும், யார் வந்து பரப்புவா? தமிழக வெற்றி கழகம் வந்து எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்றிருக்கு. தமிழ்நாடு அரசியலில் ஆட்சி அமைச்சிருக்காங்க, கூட்டணி ஆட்சியை. அவங்க ஆட்சி அமைச்ச பிறகு, ஆட்சி அமைப்பதற்கு முன்பை விடவும் ஆட்சி அமைச்ச பிறகு, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு வந்து தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்குது. யாரை தங்க சார்பில் நிற்க வச்சாலும் அவங்க தான் எம்எல்ஏ, அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற மதப்பில் அவங்க இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதா, அண்ணன் திருமாவுக்கு ஒதுக்குறதா, அவர் துணை முதல்வரை ஆக்கிறதா அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு போயிடுச்சு. அதை அவர் மறுத்துட்டார். இதை தாண்டி அதிமுகலேருந்து சிலரை கூட்டு வந்து ராஜினாமா பண்ண வச்சு அதுலேயும் நிற்க வைக்கணும் அப்படிங்கிற பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அது தமிழக வெற்றி கழகம் போட்டி போட போகுதுன்னு அவங்களோட விசில் சின்னத்தில். இப்படி தாங்க யாரை நிப்பாட்டினாலும் அங்கே வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அவங்களாம் வந்து லாரன்ஸ் தான் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போகிறாரு அப்படின்னு எந்த ரூமரையும் அவங்க உண்டாக்கல. அப்போ யார் உண்டாக்கியிருப்பா? யாருக்கு அங்கே நிற்கணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கு தேர்தலில் வந்து திருடி தின்னு பொறுக்கி தின்னணும்னு ஆசை இருக்கோ, இது வரைக்கும் நாம் அறக்கட்டளை வச்சு கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட சிஎஸ்ஆர் ஃபண்டை வாங்கி தின்னு ஊரை ஏமாற்றி கொளுத்து போய் சுற்றுறது போதாது, இன்னும் அதிகமாக நம்ம கொள்ளையடிக்கணும், இன்னும் அதிகமாக நம்ம ஊரை ஏமாற்றணும்னு எவன் விரும்புவானோ அவனே இந்த ரூமரையும் வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறான். நான் திருச்சி கிழக்கில் நிற்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும், இப்படியான ஒரு ரூமரை அவரே வைப்பாரா, அவரே எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு ரூமரை கிளப்பி விட்டுருவார். அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்கிறேன்னு ஒரு தேதி வேறு அனௌன்ஸ் பண்ணுவார். இப்போ ஒரு ரூமர் கிளம்புது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக பதறி போய் ஐயோ நாம் அந்த மாதிரி செய்தி எதுவும் வெளியிடல, டக்குன்னு அதுக்கு ஒரு மறுப்பு வெளியிடுவாங்க. நான் மறுப்பு வெளியிடுற தேதியை வெளியிடுறேன்னு யாராவது வெளியிடுவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு விகடனில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றியும் சிந்தனை செல்வன் பேசினதா ஒரு கட்டுரை வந்து வெளியாகிருந்துச்சு. உடனடியாக பதறி போய் அவர் அந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி கட்டுரைக்கு மறுப்பு எழுதி இந்த மாதிரியான தகவல் நான் எங்கேயுமே பகிரப்படலை, எங்கேயுமே சொல்லலை, ஆனால் விகடன் வந்து ஊடக அறமற்று செயல்படுது, இது கண்டிக்கத்தக்கது, விகடன் வந்து இது வந்து திருத்திக்கணும் அப்படின்னு வந்து பதறி போய் உடனடியாக ஒரு பதிலை போடுறார். ஒரு அவதூறு எதிர்பாராத மனிதர்கள் மீது எதிர்பாராமல் பரப்பப்படுது அப்படின்னா உடனடியான ரியாக்ஷன் தான் இருக்கும். அப்படி தான் உடனடியாக பதறி போய் ஐயோ அவதூறு ஏதோ வருது, நம்ம டக்குன்னு நம்மளை பற்றி ஒரு அவதூறு பரவுதே, அப்போது அதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கிசுவாக இருந்தால் அதை கண்டுக்க மாட்டாங்க, அது வேறு. அவதூறு பொதுவெளியில் ஒரு பேசு பொருள் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க. ஆனால் ராகவா லாரன்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, அவதூறு வருது, அந்த அவதூறுக்கு பதில் கொடுக்குற தேதி ஒன்று நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். அந்த தேதியில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து இயற்கை எழுதினதுனால அப்போ வந்து அந்த தேதியை வந்து என்னால் இப்போ சொல்ல முடியல, அப்போ பேசுனா என் வீடியோ வைரலாக போகாது, எல்லா சேனலும் இந்த செய்தியை கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால் வைரல் ஆகிற மாதிரி நான் அந்த தேதியை மாற்றி வைக்கிறேன், அவரோட நல்லடக்கம் முடிஞ்ச பிறகுன்னு தேதியை மாற்றி வச்சுட்டு நல்லா ஃபுல் மேக்கப் போட்டுட்டு பட்டை கிட்ட எல்லாம் ஃபுல் செட்டப், சினிமாவில் நடிக்க போக எவ்வளோ மேக்கப் போடுவாரோ அவ்வளோ மேக்கப் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு கேமராலாம் செட் பண்ணிவிட்டு ரீடேக் பண்ணி எடிட் பண்ணி பக்காவாக அதுக்குள்ளே இவர் சொல்கிற இமேஜ், இப்போ இந்த இமேஜை நீங்களே பார்ப்பீங்க அப்படிம்பாரு, உடனே இமேஜ் வரும், இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி எடிட் பண்ணி பக்காவாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காப்புல. இப்போ உங்கள் வயசு என்ன? 22.
22 வயசாகுது. ஒரு வயசுல என் கையில் வந்தார் இவர். அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். என்ன பித்தலாட்டு இது? தமிழ்நாட்டை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு மக்களை அவ்வளோ முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? விஜய் அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு நடக்கிற ஒவ்வொரு செயலும் வந்து இதுக்கு விஜய் எவ்வளோ பரவாயில்ல, விஜய் எவ்வளோ பரவாயில்ல, விஜய் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளெல்லாம் நகர்த்திக்கிட்டு இருக்கு. தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை கட்சி இயக்கமாக ஆரம்பித்து அதை கட்சியாக மாற்ற போகிறேன். நேராக முதலமைச்சர் சட்டமன்ற தேர்தல் தான். விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஃபார்முலா. வர நாடாளுமன்றத்தில் தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம், ஏன்னா எங்கள் முதலாளி தான் என்னை கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு, அவருக்கு எதிராகவே அந்த ஓட்டை பிரிக்கிற மாதிரியே நான் போய் எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியும், அதனால் 29 போட்டியிட மாட்டேன், 31 தான். நாங்கள் வந்து அதிகாரம் இருந்தால் தான் நல்லது செய்ய முடியும், அதிகாரம் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சிட்டோங்க, அப்போ எங்களுக்கு அதிகாரம் கிடச்சுன்னா சூப்பராக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறார். லதா ரஜினிகாந்த் பள்ளி கட்டணத்துக்கு அரசு கார்ப்பரேஷன் நிர்ணயித்த 100-200 வாடகை கட்டணத்தை கட்ட முடியாமல் கிடையாது, கட்டாமல் ஏமாற்றி தின்னு கொளுத்து போய்கிட்டு இருக்கிற ஃப்ராடு குடும்பம், வாடகை கொடுக்க துப்பில்லாத வக்கற்ற ஏமாத்து பேர் வழி வந்து திடீர்னு ஒரு இயக்கத்தை அறிவிச்சிட்டு நல்லது செய்கிறவங்க யார் வேணாலும் எங்கள் கட்சியில் இணைஞ்சிக்கலாம், எங்கள் இயக்கத்தில் இணைஞ்சிக்கலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இளைஞராக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், யார் பொதுமக்கள் யார் வேணால் இருக்கலாங்க, நல்லது பண்ணுறதுக்கு போய் இன்னங்க அரசாங்கத்தை ஏமாற்றி தின்னு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லது பண்ணுறதை பற்றி என்ன யோகியதை இருக்குது? 100-500 வாடகை கொடுக்க துப்பு இல்லை, மக்கள் வரி பணத்தை ஏமாற்றி தின்னுக்கிட்டு நீ இயக்கம் அமைச்சு நல்லது செய்ய போகிறீங்களா? அதே கேட்டகரியில் வந்தவன் தான் ராகவா லாரன்ஸும். என்ஜிஓ மாதிரி கேமராவை தூக்கிட்டு என்ஜிஓ வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு கேமராவை தூக்கிட்டு போய் இங்கே பாட்டிக்கு நாங்கள் 5000 ரூபா கொடுத்து உதவணும், இங்கே பாட்டிக்கு எங்கள் தாத்தாக்கு நாங்கள் தள்ளுவண்டி கடை வச்சு கொடுத்துட்டோம், விவசாயிக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்துட்டோம். இவனுங்க பண்ணுறேன்னு சொல்லிக்கிற விளம்பரப்படுத்தி காட்டுற அந்த உதவியை விட அவனுங்க சேனல் அந்த விளம்பரத்தை ஏற்பாடு பண்ணுறானுங்கள, அதை ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்கள, இவனுங்க பண்ணுற உதவின்னு சொல்லிக்கிற அந்த தொகையை விட இவனுங்க ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு கமிட் பண்ணுறானுங்கள ஒரு சேனலோட, அந்த சேனலுக்கு கொடுக்குற காஸ்ட் அதிகம். எது 100 ரூபா உதவிங்கிற பேரில் கொடுக்குறான்னா அதுக்கு ஷூட் பண்ணுற அந்த செட்டப்புக்கு 1 லட்ச ரூபா ஆகும். அதை அவன் விளம்பர நிறுவனங்கள்கிட்ட இன்னும் பல லட்ச ரூபாய்க்கு விடுத்து அதில் விளம்பரங்களை போடுறது யூடியூப் விளம்பரங்கள் தனி, சோஷியல் மீடியா விளம்பரங்கள் தனி, அது இல்லாமல் இவங்க இன்ஃப்ளூயன்சர் விளம்பரம் தனியாக வந்து சேனல்லே நிறைய விளம்பரங்கள் எடுத்து போடும். நாங்கள் இப்படி ராகவா லாரன்ஸ் 100 ரூபா ஒரு பாட்டி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம், அது போட்டோன்னா இன்றைக்கி வைரல் கண்டென்ட் பிச்சுக்கிட்டு ஓடிடும், அதனால் நீங்கள் இதில் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா எல்லா தரப்பு ஆடியன்ஸ்கிட்டையும் உங்களோட ப்ராடக்ட் போய் சேர்ந்துடும், அதனால் நாங்கள் 30 செகண்ட் போகிறதுக்கு எங்களுக்கு 3 கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. இந்த யோகியதையில் திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் நீங்கள் உங்களுக்கு உடனே ராகவா லாரன்ஸ் ரொம்ப நல்ல மனுஷன்பா, எல்லாருக்கும் உதவி பண்ணுறாருப்பா, அவரை போய் நீ இப்படி சொல்லலாமா? இந்த 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 ஏமாத்து பேர்வழியோட அதே ராகவா லாரன்ஸ் வந்தது வந்து ரஜினியை அடையாளப்படுத்திக்கிட்டு ரஜினி பேரை பயன்படுத்திக்கிட்டு பிரபலத்தை உண்டாக்கிக்கிட்டாப்புல. இந்த ராகவா லாரன்ஸோட அந்த ரூட் எடுத்து பாலாங்கிற ஒரு நபர் வந்து இது இந்த பத்திரிகையாளர் உமாபதி ரொம்ப தெளிவாகவே அம்பலப்படுத்தியிருந்தார். இவங்கெல்லாம் சாதாரணமாக உதவி பண்ணுற மாதிரி என்ஜிஓ வேலை செய்கிறவங்க கிடையாது, இவங்களுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்குது, பெரிய அரசியல் சூழலையே மாற்றக்கூடிய மிக சதிகார வேலைகளை இந்த நெட்வொர்க், இந்த திருட்டு கும்பல், இந்த ஃப்ராடு கும்பல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் உமாபதி ரொம்ப டீட்டெயிலாக இந்த பாலாங்கிற ஃப்ராடு வந்து எங்கெங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தான், அந்த ஆம்புலன்ஸில் உள்ள நம்பர் பிளேட் என்ன, நம்பர் பிளேட் மறைக்கப்பட்டு ஏன் அந்த வண்டிகள் கொடுக்கப்பட்டுச்சு, கொடுக்கப்பட்ட வண்டிகளோட நிலை என்ன, இன்றைக்கி யாருக்கு உதவி பண்ண, 2 வீலர் கொடுக்குறேன் அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன்னு போனது, பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு 2 வீலர் ஓட்டணுங்கிற ஆசை இருந்தால் 2 வீலர் ஓட்டி போய் எதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுதோ, உதவிங்கிறது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறதுக்கு பண்ணுறதுக்கு பேராக உதவி? உதவி பண்ணுற எவனாவது, ஏன் நம்ம உரிமையில் பேசுகிறோன்னா எவனும் உதவி இல்லை அவனுங்களுக்கு நோக்கம், உதவி பண்ணுற எவனாவது சேரிகள் பக்கம் போயிருக்கானா, நரிக்குறவர் மக்கள் வசிக்கிற இடத்துக்கு போயிருக்கானா,
அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க உதவி இருக்கானா? அந்த மக்களுக்கு நிலையான ஒரு இடத்துல வசிக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்கானா? ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டு அலையிறவங்களுக்கு போய் இவங்களோட பிரபலத்தை பயன்படுத்தி கோரிக்கை வச்சு ஏதாவது அலைஞ்சு திரிஞ்சு அரசுக்கிட்ட மன்றாடி ஏதாவது சாதி சர்டிஃபிகேட் வாங்கி பழங்குடியின மக்கள், இருளர் மக்கள், நரிக்குறவர் மக்களுக்கு யாராவது உதவி செஞ்சுருக்காங்கன்னா? பல சேரிகளில் இன்னும் வரைக்கும் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது. யாராவது அந்த பக்கம் போயிருக்கானா? மக்கள்கிட்ட இருக்கிற இந்த லாட்ரின்னு ஒன்று இருக்குல்ல, லாட்ரி மார்ட்டின் இருக்காப்புல, மார்ட்டியோட ஃபேமிலி இங்கே ஆட்டு மந்த மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, லாட்ரியோட கான்செப்ட் என்ன? என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிடும் அப்படின்னு உட்காந்துட்டு தினம் ஆயிரக்கணக்கில், நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் உட்காந்து டிக்கெட் வாங்கி உழைக்கிறத முக்கால்வாசி லாட்ரிக்கே சூதாட்டத்துக்கே செலவு பண்ணி குடும்பம் நாசமாக போயிடும். ஆனால் அந்த லாட்ரி விற்கிற குடும்பம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? லாட்ரி விற்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இவருக்கு இங்கே 1 கோடி விழுந்துருச்சு, 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினார் 10 லட்சம் விழுந்துருச்சு, 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினார் 1 கோடி விழுந்துருச்சு, இந்த மாநிலத்தை இன்னைக்கு இவங்க அதிர்ஷ்டசாலி, இவர் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவர் தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு செய்தி போட்டுக்கிட்டே இருப்பான். இவனும் அதை நம்பிக்கிட்டே வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுபோல் ரோட்டில் போகிறவரை இன்னைக்கு இந்த ரோட்டில் போகிறவருக்கு திடீர்னு போய் பாலா உதவி பண்ணிட்டாரு, 10,000 ரூபாய் கட்டு எடுத்து கொடுத்துட்டாரு, திடீர்னு இந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும், வேடிக்கை பார்த்து. நாமளும் ஏதாவது சோஷியல் மீடியாவில் நமக்கும் ஒரு வண்டி வேணும்னு சொல்லி வைப்போமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். நமக்கும் திடீர்னு பாலா என்ட்ரி கொடுத்து கேமராவோட தூக்கிட்டு வந்து நமக்கு ஒரு 10,000 கட்டை கொடுத்துருவாரா, இல்லை 10 லட்ச ரூபா கட்டை கொடுத்துருவாரா, திடீர்னு வீட்டு கட்டி கொடுத்துருன்னு சொல்லிடுவாரா, திடீர்னு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துருவாரா, திடீர்னு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருவாரான்னு எல்லாரும் ஏங்கிக்கிட்டு நமக்கு நாளைக்கு ஒரு நாள் அது நடந்துராதா அப்படின்னு அது குறித்து சிந்திக்காமல் ஒரு லாட்ரி மீது கொண்ட மோகம் மாதிரி மக்கள் ஏதோ இவன் ஆபத் பாண்டவன், இவனுக்கு வந்துட்டானுங்க, நல்லது செஞ்சுருவானுங்க, திடீர்னு நாளைக்கு ஒரு விவசாயிக்கு வந்து டிராக்டர் வாங்கி கொடுத்துருவானுங்க, நீ எதுக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்குற? அவங்களோட போய் நின்று போராடு. இன்றைக்கி விவசாய கடன் வந்து விவசாயிக்கு டிராக்டர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு நீ யோக்கியம் தானே, நீ பெரிய நல்லவன் தானே. விவசாய கடனை இதே விஜய் அரசாங்கம் நீ திருச்சி கிழக்கில் எம்எல்ஏ ஆகிட்டு திருடி திங்களான்னு திட்டம் போடுறியே, இதே தமிழக வெற்றி கழகத்தோட அரசு விவசாயிகளோட கடன் தள்ளுபடி பண்ணதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, உண்மைத்தன்மை இல்லை, வாக்குறுதிக்கு மாறாக நடந்துக்கிட்டாங்க, அது பெருமளவில் விவசாயிகளுக்கு பயனளிக்கலை அப்படின்னு தினந்தோறும் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. போய் அவங்களோட நின்னியா? சரி, நீ இன்றைக்கி போய் தமிழக வெற்றி கழகத்தில் போய் திருடி திங்களான்னு பிளான் பண்ணிட்டேன், அதனால் அவங்களுக்கு எதிராக வந்து விவசாய போராட்டம் ஆதரிக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி போன ஆட்சி இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் இங்கே விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு, அதுக்கு போய் ஏதாவது குரல் கொடுத்தியா? கோவணத்தோடு போய் நின்னாங்களே, கழுத்தில் மண்டையோட்டை மாற்றிக்கிட்டு டெல்லி வரைக்கும் போய் பாஜக அரசை எடுத்து போராடினாங்களே, அப்போ அது தமிழ்நாட்டு விவசாயிகள் சின்ன அளவுலையோடு முடிஞ்சிருச்சு, நமக்கு பெருசாக விளம்பரம் கிடைக்காதுன்னு நீ நினச்சிருந்தாலும் இந்திய அளவிலேயே விவசாயிகள் ஒட்டு மொத்தமாக டெல்லியில் கூஞ்சி டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சு 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தை முன்னகர்த்தி சென்று டெல்லி அரசாங்கத்தை அடிபணிய வச்சு பல உயிரிழப்புகள் ஏற்பட்டு பல தியாகங்களை செஞ்சு சட்டத்தை திரும்ப பெற வச்சாங்களே, அங்கே போய் நின்னியா நீ? விவசாயிகளுக்காக நிற்கிறவன், உதவி பண்ணுறவன், இரக்க குணம் உள்ளவன், சரிப்பா இதெல்லாம் நான் என்ஜிஓ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடிஞ்சதை செஞ்சிருவேன், என்னால் அரசியல் கருத்து சொல்கிறதோ போராட்டங்களில் ஈடுபடுறதோ வழக்கு வாங்குறதோ அந்த துணிச்சல் எனக்கு இல்லை அப்படின்னு நீ சொல்வாயானால் அப்புறம் என்னத்துக்கு அரசியலுக்கு வந்தேன்? எங்கள் அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்டேன், எங்கள் அம்மா அரசியல் ஒரு சாக்கடடா மகனே, அது யாராவது எவனாவது ஊரா விட்டு புள்ள சுத்தம் பண்ணி வைப்பான், சாக்கடையில் இறங்கி கண்ணை மூடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு சுத்தமான தண்ணியை பாய்ச்சி வைப்பான், அப்போ போய் என் முகம் தூசு துரும்பு போடாமல் நீ போய் ஜாலியாக அதில் போய் குளிச்சுட்டு நீச்சல் குளம் மாதிரி ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுறான் மகனே அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, அதனால் நான் வரல. அப்போது இப்போ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அதனால் நான் வரேன் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஏமா அரசியல் பண்ண பிடிக்கல? இல்லை கண்ணா, அது ஒரு சாக்கடை, அரசியலுக்கு போகக்கூடாது. அது வந்து பணம் கொடுக்குறாங்க அரசியலுக்கு, ஓட்டு வாங்குறதுக்கு பணம் கொடுத்து தாங்க நான் ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாதி இல்லைன்னுவாங்க, ஜாதி இருக்குது, மதம் இல்லைன்னுவாங்க, மதம் இருக்குது. அந்த சாக்கடைக்குள்ளே நீ போகாதப்பா. நம்மளுக்கு வாழ்க்கையை ஒளி வச்சு ஏற்றி வச்சவர் தானே நம்ம சூப்பர் ஸ்டார். அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு போப்பா, நான் சொல்கிறேன். அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவரும் அரசியலுக்கு வருவானா? இந்த வயசில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும், எதுக்கு அரசியலுக்கு வர? என்னை கூப்பிட்டு போ, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கூடா? நானும் வேறு கனவுல வந்து மைண்ட் வைஸ்
நான் சொல்றது கேளுமா. நம்ம எத்தனையோ இப்போ வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல போய் கேட்டு கேட்டு தானேம்மா ஹெல்ப் நடக்குது. இப்போ தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம தாராளமா பண்ணலாம்லம்மா. உன் கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு மட்டும் செய். அரசியல் வேணாம்னு சொல்றேன் அப்படின்னு போயிட்டான். அரசியலுங்கிறது அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வர்றதா அரசியல்? போராட்ட களங்கிறது அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வர்றதா போராட்ட களம்? அரசியலுங்கிறது இந்த நபருக்கு ரஜினி அரசியலுக்கு வரேன்னாரு, உடனடியாக தலைவா அண்ணா வந்துட்டீங்களாண்ணா, உடனடியாக நான் என் ரசிகர்களை கூப்பிட்டேன், என் அறக்கட்டளைக்கு போனேன், என் வெல்விஷர்ஸை கூப்பிட்டேன், என் நண்பர்களை கூப்பிட்டேன், உறவினர்களை கூப்பிட்டேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டேன். ஏன் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ரஜினி கூட அதை பண்ணலையே, நீ என்ன கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்க? எல்லாரையும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் போடணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழில் சொல்லிட்டேன். அப்போ நீ ரசிகர்களை கூப்பிட்டு, நண்பர்களை கூப்பிட்டு, உறவினர்களை கூப்பிட்டு, அறக்கட்டளையில் உள்ளவங்களெல்லாம் சேர்த்து நீ அவ்வளோ பெரிய ஆலோசனை கூட்டம் நடந்தால் அது பெரிய செய்தியாச்சே, அது பெரிய ஆலோசனை கூட்டமாச்சே, ஒரு பெரிய உள்ளரங்கு கூட்டம் மாதிரிலாம் அது இருந்திருக்கும். எந்த பேப்பர்லேயுமே வரலையே ராசா. அதுவும் உனக்கு நீ காசு கொடுத்து எழுத சொல்கிறவங்கெல்லாம் கூட அதை எதுவும் போடவே இல்லையே. அப்படி எதுவும் செய்தி வந்த மாதிரியே தெரியலையே. இவர் திடீர்னு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறேன்னா இவர் வந்து ஆலோசனை நடத்துவாராம், இவர் வந்து ட்வீட் போடுவாராம். உடனே இவங்க கூட இருக்கிறலாம் சொல்லுவானா, ஏய் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர், அப்போ தான் நிறைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். நம்ம கல்வித்துறை அமைச்சர், நம்ம இந்த துறை அமைச்சர், அந்த துறை அமைச்சர் போடு அட்டா. நான் முதல் வருஷம் சுகாதாரத்துறை அமைச்சர், அடுத்த வருஷம் கல்வித்துறை அமைச்சர், அதுக்கு அடுத்த வருஷம் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சர். போதுண்டா, சில பல கோடி பல ஆயிரம் கோடி போது செட்டில். அப்புறம் ஒரு 100 ஏக்கரில் அறக்கட்டளைன்ற கட்டிடுவேன். மொத்த தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள அத்தனை கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்டையும் சிஎஸ்ஆர் ஃபண்டை நாட்டே போட்டுருவேன். பல ஆயிரம் கோடி பிஸ்னஸ்ஸு, அவ்வளோதான். பரம்பரையே செட்டில்டு. பேருக்கு 4 பேரை மாற்றுத்திறனாளிகளை, குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்களை, முதியவர்களை வச்சுட்டு அவங்கள காட்டியே விளம்பரம் பண்ணி நான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துருவேன்னு திட்டம் போட்டிருக்கேன்னா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடு பயிலாக இருந்திருப்பீங்க. பண்ணுவோம், பெரிய ட்ரஸ்ட்டு கட்டுவோம். இப்போன்னா சின்ன ட்ரஸ்ட்டில் தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டில் 60 குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க. 100 ஏக்கரில் கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம். ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறனால நீ கூட்டம் போடுவேன். அதுக்கடுத்து அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்றாருனா ஒரே வருத்தமாச்சு. சுகாதாரத்துறை அமைச்சர்லாம் யோசிச்ச முடியாமல் போச்சு. அப்புறம் விஜய் உடனே ஆரம்பிக்கிறனாரா, அண்ணா சூப்பர் சூப்பர் அம்மா தளபதி அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறாருமா. உடனே ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுனா உடனே போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா கட்சி ஆரம்பிக்கிறாருமா ரஜினி. வேணாப்பா மகனே, அது சாக்கடை பண்ணி போய் இறங்குனேன்னா அழுக்காயிருவப்பா, யாராவது சுத்தம் பண்ணி நீச்சல் குளமாக மாற்றி வைக்கிட்டுமா, நீ குளிச்சுட்டு வருவப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா எனக்கும் அலர்ஜி வந்துடுமா, நான் போய் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாங்கன்னா நான் போய் நேராக எம்எல்ஏ ஆகிடுமா. அப்புறம் சுகாதாரத்துறை அமைச்சரா பாதுகாப்புத்துறை அமைச்சரா நீயே சொல்லுமா. ஒப்பம் அவனே மறுபடியும் போய் ட்ரஸ்ட்டில் உட்காந்து நம்ம நண்பர் வராரு, ஏன்னா அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்டு வருவேன். தமிழ் வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு. உடனே விஜய் கட்சி ஆரம்பிச்சதுன்னே மறுபடியும் போய் மறுபடியும் அம்மா மகனே இன்னும் வந்து அரசியல் வந்து சாக்கடையாக தான் மகனே இருக்குது, அது இன்னும் க்ளீன் பண்ணல. யாராவது ஊரா வீட்டு புள்ள வந்து இறங்கி க்ளீன் பண்ணுவான். அப்புறம் அது க்ளீனாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி மாற்றி வைப்பான். அப்புறம் நீ போய் குளிச்சிட்றா மகனே, நல்லா மஞ்சள் குளிச்சிட்றா மகனே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். கோயில் கட்டி வச்சுருக்காராம் அவங்க அம்மாவுக்கு. அதனால் இப்படி ஒரு அற்புதமான யோசனையை சொன்னாராம். உடனே இவரும் சரிம்மா நான் அப்புறம் போய்க்கிறேம்மா அப்படின்னாரா. அப்புறம் விஜய் ஜெயிச்சிட்டாரா, பெரிய வரலாற்று மாற்றம் நடந்துருச்சு. அம்மா பாருமா இவர் ஜெயிச்சிட்டார், இப்போ நான் போட்டோமாம்மா. சூப்பர்ரா மகனே, இப்போ தாண்டா மகனே நீ போனோம் அரசியலுக்கு. பாரு அவர் க்ளீன் பண்ணிட்டார், எல்லாம் மாறி போச்சு. இப்போ போகலாம், நீ சொகுசு வாழ்க்கை வாழலாம். போய் திருச்சி கிழக்கில் நில்லு எம்எல்ஏ. அடுத்து நான் அம்மா வந்து பேசுகிறேன் விஜய்கிட்ட, விஜய் தம்பி பாருப்பா, நீ நல்ல பையன், அமைதியான பையன், தம்பிக்கு பார்த்து பண்ணுப்பா. நீ இப்போ பாதுகாப்புத்துறை வேணால் நீ வச்சுக்க, அந்த பொதுப்பணித்துறை ஆதவர்ஜினா கிட்ட இருக்குது, அவன் விட்டு கொடுக்க மாட்டான். நீ இந்த நிதித்துறை சரி தம்பி முதல்லேருந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான், சுகாதாரத்துறையாவது கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. என்ன குடும்பம்டா இது. இவரும் உடனே சரிங்கம்மா அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, அடுத்து நான் போய் அமைச்சர் ஆகிட்டு வந்து உங்கள் காலில் விழுறேம்மா அப்படின்ட்டு வந்துட்டார். அப்போ என்ன போயிடலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்டேன். போகண்ணா நீ நினச்ச மாதிரி பண்ணு அப்படின்னு அம்மா வந்து சொன்னோன்னு காலில் சாஸ்தாகமாக வந்தேன். தேங்க்யூ ஸோ மச்மா அப்படின்னு. ரொம்ப ஹாப்பி நான். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. சரி வந்துட்டு இல்லை, அப்புறம் என்ன வந்து நீ வீடியோ போடுற,
தாய்க்கு நிகராக ரசிக்கிற ரசிகர்களே. சரி, வாஸ்தவம்னு வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா கிட்ட கேட்ட பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து ரசிகர்கள்கிட்ட, தாய்க்கு நிகராக நினைக்கிற ரசிகர்கள்கிட்ட கேட்குற. என் ரசிகர்கள் கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த மக்களை கேட்குறேன், நான் அரசியலுக்கு வரலாமா? அந்த தகுதி எனக்கு இருக்கா? நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நடக்கணுமா, அரசியலுக்கு வரணுமா வரக்கூடாதுன்னு பொதுமக்கள்கிட்ட கேட்குற, இளைஞர்கள்கிட்ட கேட்குற. கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா நீங்கள் அரசியலுக்கு வாங்கண்ணா, மகனே நீ அரசியலுக்கு வா, மகனே நீ வா தலைவா அப்படின்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துடுறேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னாலும் நான் வரமாட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த தம்பி வாங்குறாங்க இங்கே பாருங்கள், இவன் 1 வயசு குழந்தை ஃபோட்டோ நான் காட்டுற பாருங்க. அப்போ இருந்து இவனை நான் தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். 21 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். வேணான்னு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி இவங்கள பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. இவங்க தான் என்னுடைய 22 வருஷத்தினுடைய உழைப்பு. அரசியலுக்கே வராமல் மக்களுக்கு நான் செஞ்ச சேவை உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்கேன். இப்போ உங்கள் வயசு என்ன? 22 வயசாகுது. 1 வயசில் என் கையில் வந்தார் இவர். அந்த ஃபோட்டோவை நீங்களே பாருங்கள். இப்போ 22 வயசு. வாஸ்தவனே வச்சுக்கோ, நீ கேட்குறது கரெக்டுன்னே வச்சுப்போம். உங்கள் அம்மா கிட்ட கேட்ட பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, ரசிகர்கள்கிட்ட கேட்குற. இப்போ நீ ரசிகர்கள் வேணான்னா வரமாட்டேன், அப்படி தானே? அம்மா பர்மிஷன் கொடுத்தாலும் ரசிகர்கள் வேணான்னா வரமாட்டேன். ஒருவேளை அம்மா பர்மிஷன் கொடுக்கல முந்தைய 2 முறை, அப்போது ரசிகர்கள்கிட்ட கேட்டியா? பொதுமக்கள்கிட்ட கேட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவை மீறி பண்ணக்கூடாது தான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவை மீறி பண்ணால் நான் உருப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனாலும் அம்மாவுக்கு நிற்கிறான்னு மதிக்கிற ரசிகர்கள்கிட்ட கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டியா? கேட்டிருக்கணும்ல, கருத்து கேட்டிருக்கணும்ல. நீ அம்மா கிட்ட கேட்டதோட அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணால் அது வேறு. அம்மா கிட்ட கேட்டு நீ ரசிகர்கள்ட்டும் கேட்பண்ணா, அப்போ அதையே நீ கடந்த 2 முறையும் பண்ணியிருக்கணும்ல. ரஜினி அரசியலுக்கு வந்தப்பவும் பண்ணியிருக்கணும், இப்போ நீ விஜய் அரசியலுக்கு வந்தப்பவும் பண்ணியிருக்கணும்ல. கேட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்ட ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்கிறத கேட்கட்டா, எங்கள் அம்மா சொல்கிறத கேட்கட்டா, எங்கள் அம்மா சொல்கிறத கேட்கட்டா, நீங்கள் சொல்கிறத கேட்கட்டா அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. அப்போ பொத்திக்கிட்டு இருந்தல. இந்த நபரோட நம்பகத்தன்மை என்ன அப்படின்னா, இவர் அரசியலுக்கு வந்ததை சொல்கிறாப்புல, ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே நான் அரசியலுக்கு வந்துட்டேன்டா கண்ணா. அதுக்கப்புறம் சீமான் ட்வீட் போடும்போது 2 ட்வீட்டு சீமானை எதிர்த்து நான் போடும்போதே நான் அரசியலுக்கு வந்துட்டேன்டா கண்ணா. என்னங்கடா டே, கமல் ட்விட்டரில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, இன்ஸ்டாகிராம் மூலமாக விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இவர் 2 ட்வீட்டு சீமானை எதிர்த்து போட்டாரோ, அதனால் எனக்கு அப்போவே அரசியல் பயணம் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அரசியல்னா என்னென்னு. 2015-16 காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் மிக தீவிரமடையுது. அப்போது எல்லா மாணவர்கள், மக்கள், பொதுமக்கள் எல்லாரும் தன்னெளிச்சாக வெகுண்டெழுந்து அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றிய மோடி பாஜக அரசை எதிர்த்து களத்தில் நிற்கிறாங்க. ஜல்லிக்கட்டுங்கிற ஒற்றை காரணத்துக்காக திரண்ட எழுச்சி கொண்ட இளைஞர் படை ஜல்லிக்கட்டை தாண்டி அத்தனை ஆண்டுகள் மக்கள் மத்தியில் கொதித்தெழுந்திருந்த அத்தனை பிரச்சனைகளையும் பிரதான பிரச்சனையாக்கி இதெல்லாம் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வெளிநாட்டு குளிர்பானம் தடை, மீதி எத்தனை உலக பாலிடிக்ஸ் இருக்கோ அத்தனையும் அங்கே முன்வைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்குறோன்னு கடிதம் கொடுத்த பிறகும் கூட போராட்டம் கலையாமல் இருந்ததுக்கு காரணம் அதுதான். அதற்கு பிறகு அரசு, காவல்துறை அரச பயங்கரவாதம் நிகழ்த்தி அதை கலைச்சதுக்கு காரணமும் அதுதான். கடிதம் கொடுத்ததுனே ஓபிஎஸ் கிட்ட போய் காலில் விழுந்து நக்கி தின்னுட்டு கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க இல்லை, இனிமேல் போராடக்கூடாதுன்னு போராடுற இளைஞர்களை, மக்களை அந்த எழுச்சியை டைலூட் பண்ணுற மாதிரி, பலவீனப்படுத்துகிற மாதிரி உட்கார்ந்துட்டு என்னமோ இந்த முன்னாடி தான் அந்த கூட்டத்தையே ஒருங்கிணைச்ச மாதிரி அப்பப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு அந்த போராட்டத்தை எழுச்சியை பலவீனப்படுத்துகிற மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த எச்செலும்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தப்ப என் பொண்டாட்டி தாலியை வச்சு 1 கோடி ரூபாய் கொடுத்தேன் நான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு, சாப்பாடு போட்டேன்னு அப்பட்டமான பொய்யை சொன்னால் இந்த வேண்டாம். ஏன் பொய்யின்றோன்னா, அப்போ டிமானிஸ்ட்ரேஷன் நடந்த ஆரம்ப கட்டம் அப்போ தான் நிகழ்த்தியிருந்தாங்க. 500-1000 செல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பேங்க்கில் 4000 ரூபாய் பணம் எடுக்க அவன் க்யூவில் நின்று செத்துக்கிட்டு இருந்தான். பல சாவும் நடந்துச்சு.
4,000 ரூபாய் எடுக்க முடியாத சமயத்தில் மனைவி தாலியை வச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணன்னு அப்பட்டமாக போய் பேசி அம்பலப்பட்டு போய் நின்னா இந்த சுயநலவாதி, அயோக்கிய பையன். ஆனாலும் அதுக்கப்புறம் இந்த விளம்பரங்கள் மூலமாக, விளம்பர கம்பெனிகள் மூலமாக, இவங்களுக்கு பின்னாடி இயங்குகிற மாஃபியா கும்பல் மூலமாக தொடர்ந்து விளம்பரப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தார்கள் இந்த நபர்கள். அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பாலா வரைக்கும். என்ஜிஓ வேலை தான். இப்போ இந்த நபர் சொல்கிறார்ல, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், கொய்யால் போய் அமைச்சர் தாண்டா அடுத்துன்னு வராப்புல, அமைச்சர் ஆகிறோம், நல்லது செய்கிறோம், 100 ஏக்கரில் அறக்கட்டளை நடத்துகிறோம், இங்கே ஊனமுட்டுறாராம். வார்த்தை வருது சார் வாயில். அதாவது 21 வருஷமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுற நபர் வாயிலிருந்து இந்த பக்கம் ஊனமுற்றோர், இந்த பக்கம் முதியோர், இந்த பக்கம் திருநங்கைகள் எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாராம். 100 ஏக்கரில் கட்டுவோம், ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம். இந்த நபர் அறக்கட்டளை மூலமாக ஏமாற்றி திங்க தேவைப்பட்ட ஆதாரங்களோடு நாம் அடுத்து இதை பற்றி அறிந்த தோழர்கள்கிட்ட ஆதாரம் வச்சிருக்கிற தோழர்களோட இணைஞ்சு கூட வாய்ப்பு கிடைச்சா அம்பலப்படுத்தும். இங்கே அறக்கட்டளைங்கிறது வந்து நல்லது செய்கிறதுக்காக மட்டும் கிடையாது, ஏதோ 1-2 இருக்கலாம். அறக்கட்டளையை பெரும்பாலும் வந்து பண கையாடல் பண்ணுறதுக்கு தான் இங்கே பெரும்பாலான பண முதலைகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சாமியார்கள் அறக்கட்டளை வச்சுருப்பான், ஜக்கி வாசுதேவ் அறக்கட்டளை வச்சுருப்பான், எல்லா நாடுலேயும் வந்து ஆசிரமம் வச்சுருப்பான். பணத்தோட மதிப்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும். ஹவாலா மாற்றுறது இப்படின்னு பல விவகாரம் அதுக்கு பின்னாடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு, பாஜக அரசுக்கு நெருக்கமான அறக்கட்டளையாக இருந்தால் அதுக்கு வந்து 100% வரி சலுகைலாம் உண்டு. பாபா ராம்தேவோட அறக்கட்டளைக்கு 100% வரிச்சலுகை. அதே போல் தான் இவனுக்கு ஜக்கிக்குன்னு நினைக்கிறேன். இப்படி அந்த அறக்கட்டளைகள் மூலமாக கையாளப்படுற பணங்களுக்கு வரி சலுகை உண்டு. அது மட்டும் இல்லாமல் அறக்கட்டளைகள் பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இங்கே கார்ப்பரேட் நிறுவனங்களை நடத்தணுன்னா ஒரு விதி இருக்குது. என்னென்னா, அவங்க லாபத்தில் 2-2.5% இல்லை 7% சம்திங் பர்சன்டேஜ் வந்து சரியாக நினைவில்லை, குறிப்பிட்ட சதவீதத்தை இங்கே உள்ள எங்கே அந்த கம்பெனி இருக்கோ அங்கே அந்த மக்களுக்கு வந்து செலவு பண்ணணும், உதவி பண்ணணும், பொது சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதுவும் தன்னியல்பாக அவங்க பண்ணுறதுக்கு இல்லை, விதியின் கீழே தான் அவங்க பண்ணுறாங்க. அந்த விதியின் கீழே கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் தங்களுக்கு விதிமுறையின்படி சில சதவீத நிதிகளை வந்து செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு பண்ணுறது பெரும்பாலும் நேரடியாக எந்த கார்ப்பரேட் நிறுவனங்களும் போய் மக்களுக்கு சேவை செஞ்சு செலவு பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி அறக்கட்டளைகளை தேர்ந்தெடுத்து இல்லை அறக்கட்டளைகளோட லிங்க் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்க மூலமாக செலவு செய்கிறோம் அப்படின்னு கணக்கு காட்டுவாங்க. அப்படியான கார்ப்பரேட் நிறுவனங்களோட கைகோர்த்துக்கிட்டு அதில் தொடர்புகளை வச்சுக்கிட்டு நடிகன்னா சொல்லவா வேணும்? அதான் அதுக்காக தானே இவ்வளோ விளம்பரங்களை பண்ணிக்கிருக்கானுங்க. இவர் டிராக்டர் கொடுக்குறாரு, இவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறாரு. எத்தனை பேர் ஆர்ட்டை திறந்து போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ராகவா லாரன்ஸுக்கு 20 வருஷமாக ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கே வேலையாக இருக்குன்னா, அப்போ இந்த இந்தியாவில் நடந்த மொத்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இவர் தான் பண்ணாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அத்தனை கவுண்ட் சொல்லுவார் போல இவர். கார்ப்பரேட் நிறுவனங்களோட இந்த அறக்கட்டளைகள் இந்த மாதிரி தன்னோட பிரபலத்தை பயன்படுத்தி அந்த நிதியெல்லாம் கையாண்டு ஊழல் பண்ணுற வேலை தான் இவங்களோட வேலையாக, பெரும்பாலான அறக்கட்டளைகளோட வேலையாக இருக்குது. இப்போ இவர் வந்து அரசியலுக்கு நொட்டுவார். போகிற போக்கில் ரஜினியும் என்னென்னமோ, ஐயோ அதெல்லாம் காதில் கேட்க முடியல, சகிக்க முடியலடா சாமிங்கிற மாதிரி இருக்கு. ரஜினியும் விஜயும் கூப்பிட்டா மட்டும்தான் இவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து வேலை செஞ்சுட்டு போவாராம். வேறு யாருக்கும் வேலை செய்ய மாட்டாராம். அவ்வளோ பெரிய அகாடா நீ. அவருக்கு மட்டும் நான் ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போவேன். தமிழ் வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன். அவர் கூப்பிட்டா வருவேன், தலைவர் கூப்பிட்டா வருவேன், சாங் பண்ணிட்டு. சந்தானம் கேட்குற மாதிரி அவ்வளோ பெரிய நீ பணம் கொடுத்தா யாருக்கு வேணால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதில் இவர் என்ன சரி, அப்படி ரஜினிக்கும் விஜய்க்கும் தான் வேலை செய்வேன்னா என்ன காரணம் சொல்லலாம் பார்ப்போம். என்ன அதுக்கு அதனோட அடிப்படை என்ன? நீ பெரிய பப்பு, அதனால் பெரிய பப்புங்களுக்கு தான் வேலை செய்வியா நீ? இதில் ரஜினிக்கும் விஜய்க்கும் தான் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நான் பெரிய பப்பு, வேறு யாருக்கும் நான் இறங்கி வந்து வேலையே செய்ய மாட்டேன்ற வெண்ணை எப்படி இறங்கி வந்து உதவி செய்கிற நீ? அந்த மனநிலை உள்ளவனால எப்படி உதவி செய்ய முடியும்? முதல்ல காசு வாங்கிட்டு வேலை செய்ய முடியாதவனுக்கு எப்படி இறங்கி வந்து உதவி செய்ய முடியுது? அடிப்படையில் அந்த குணத்திலே முரண்பாடு இருக்குல்ல. என்னங்கடா டே, ஆளாளுக்கு வந்து அரசியல். உங்கள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி ஸ்டெர்லைட்டுக்கு சுட்டு கொண்டாங்களே, அந்த மாதிரி போராட்டங்களுக்கு ஏன் உங்கள் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பலை? போடா மகனே, மக்கள் கஷ்டப்படுறாங்க, நல்ல காற்று இல்லை, நல்ல குடிநீர் இல்லை, சுகாதாரமான வாழ்க்கை இல்லை, சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகிறன்ற மகனே போய் அங்கே போராடுறா,
போலீஸ்காரன் போட்டானாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக வீர மரணம் அடைஞ்சேன்னு நினச்சிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே உங்கள் அம்மாவால்? பதவிக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. மீத்தேன் போராட்டத்துக்கு கூடங்குளம் அணு உலைக்கு வருஷ கணக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்து அவ்வளவு வழக்குகளையும் அவதூறையும் சந்திச்சாங்களே, அங்கே போய் உட்கார வேண்டியது தானே, புடுங்க வேண்டியது தானே. சுகாதாரத்துறை அமைச்சர் ராகவால் அரசுன்னு அவங்க கை தட்டியிருப்பாங்கல்ல, அடுத்து இவர் தாயா சுகாதாரத்துறை அமைச்சர்னு. அப்படி கூடங்குளம் போக வேண்டியது தானே, அப்படி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் முன்னின்று நடத்த வேண்டியது தானே. எத்தனையோ சாதிய கலவரங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் போய் முன்ன நிற்க வேண்டியது தானே. ஐயோ மனிதர்கள் குடிக்கிற தண்ணீரில் மலம் கலந்துட்டானா, என்னால் தாங்கிக்கவே முடியலம்மா, ஆசீர்வாதம் பண்ணம்மா, உன் காலில் விழுறம்மா, காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறம்மா, எனக்கு போராடுறதுக்கு அனுமதி கொடுமான்னு போய் விழ வேண்டியது தானே, போய் வேங்கை வயலுக்கு நிற்க வேண்டியது தானே. எத்தனை பாலியல் வன்கொடுமை நடக்குது, போய் நிற்க வேண்டியது தானே, போராட வேண்டியது தானே, வழக்கு வாங்க வேண்டியது தானே, குண்டர் சட்டம் வாங்க வேண்டியது தானே, சிறைக்கு போக வேண்டியது தானே. அதுக்கெல்லாம் வலிக்கும். ஒரு முறையும் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் போடுவேன், அண்ணா ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க, டெபா கம்முன்னு இருக்கண்ணா, நீ சைலண்ட்டாக. இந்த நபர் தான் சொல்கிறாப்புல, ரஜினியை ஓரளவுக்கு மேலே பேசுனா என்னால் தாங்கிக்க அண்ணா உன்னை இப்படி பேசுகிறாங்கன்னா அவர்கிட்ட சொல்கிறேன், நீ அமைதியாக இருப்பான்னு அவர் சொல்கிறாரு. ஓரளவுக்கு மேலே தாங்க என்னால் தாங்க முடியும், அதுக்கு மேலே தாங்க முடியாது, அதனால தான் வந்து பொதுவெளியில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃப்ராடு ரஜினியை சொன்னால் உன்னால் பொறுக்க முடியாத பொதுவெளியில் பேச முடியும்னா, மக்களை சுட்டு கொள்ளும் போது என்ன போயிருந்தியா நீ? அதுக்கு பொறுத்துக்க முடியாத உன்னால்? அதுக்கு மட்டும் பொறுத்துக்கிட்டு இருந்தியா? ஆணவ கொலை பண்ணும்போது பொறுத்துக்கிட்டு இருந்தியா? குணம் அப்படிங்கிறது, உயிர்களுக்கு இறங்குற குணம் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பொத்திக்கிட்டு வரும், தாங்க முடியாது. மக்கள் மீது பேரன்பு இருக்கும், அதுக்காக துணிஞ்சு எந்த களத்தையும் சந்திக்கும். அந்த குணம், போராட்ட குணம், போர்க்களத்தில் நிற்கும், களத்தில் நிற்கும், போராடும், தடியடி வாங்கும், போலீஸ் பூட்ஸ் காலால் மீதி வாங்கும், ஜெயிலுக்கு போகும், குண்டர் சட்டத்தை அனுபவிக்கும், சிறையை பற்றி துளியுண்டு கூட பொருட்படுத்தாது. அப்படி தானே இங்கே இயக்கவாதிகள்லாம் இருக்காங்க. தோழர் திருமுருகன் காந்தி இருக்கார்ல, எவ்வளவு அடக்குமுறைகள் அனுபவிச்சிருக்காரு, சிறைக்கு போயிருக்காரு, வழக்கு வாங்கியிருக்காரு. இன்ன வரைக்கும் திமுக அதிமுகன்னு பாரபட்சம் பார்க்காம வழக்கு போட்டு அந்த வழக்குகளை நடத்தி கோர்ட்டு கேஸுன்னு அலையோலன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. கூடவே மக்கள் களத்துலையும் இருக்காங்கல்ல. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல நீ போராடினு. நேராக இவர் திருச்சி கிழக்கில் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உடனே இவர் எம்எல்ஏ பிடிங்கிடுவார், இவர் அப்புறம் இவர் அமைச்சராகிடுவார். திருச்சி கிழக்கில் நான் நிற்கணுன்னா அதுக்கு பதில் சொல்லணுன்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரனா இல்லையான்னு சொல்லணும். என்ன ஒரு கண்டுபிடிப்படா டே. நான் திருச்சி கிழக்கில் நிற்கணுன்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். இப்படி ஒரு கண்டுபிடிப்பை எவனாலையும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. திருச்சி கிழக்கில் நிற்கணுன்னா நான் அரசியலுக்கு வரனா இல்லையான்னு முதல்ல சொல்லணும். அது நான் சொல்கிறதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ். என்ன குட்டி கதை? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதுக்கு ஒரு கருமாந்திர கதை. பெரிய முதலாளி இருந்தானோ, நாம் பெரிய முதலாளி இருந்தானான்னு இயல்பாக சொல்கிறோம்ல, இந்த ஃப்ராடு பைய சொல்கிறது பெரிய முதலாளி, பெரிய பணக்காரர் இருந்தார். அவங்கக்கிட்ட 2 வேலைக்காரிங்க இருந்தாங்க. ஒரு பெரிய வீடு, ஒரு மிகப்பெரிய பணக்காரர், 2 வேலைக்காரிங்களும் கூப்பிட்டார். இவன் தான் நல்லது செய்கிறவன், இவனுக்கு தான் வந்து இலகிய மனம் இருக்குது, இவன் தான் அம்மா பேச்சை கேட்குறவன், இவன் தான் மற்றவங்க படுற கஷ்டத்தை தாங்க முடியாமல் தூக்கி வளர்க்குறவன், பாராட்டுறவன், சீராட்டுறவன். பெரிய பணக்காரர் இருந்தார், 2 வேலைக்காரிங்க இருந்தாங்க. அது ஒரு கரும பிடிச்ச கதையாக இருக்குது. இவன் உட்காந்து யோசிச்சுப்பான் போல், என்ன கதை இவன் எடுக்கிற சினிமா மாதிரி அவ்வளோ படுகேவலமாக இருக்குது அந்த கதையும். அது நல்லா உழைச்சி அவர் கடமையை செஞ்சவருக்கு அவர் வீடு வாங்கி கொடுத்து அவர் கூடவே கூப்பிட்டு போயிட்டாரான். எதுக்குடா வீடு வாங்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டுட்டு எதுக்குடா கூட கூப்பிட்டு போகணும்? எந்த முதலாளி ஒழுங்காக முதல்ல தங்கிட்ட பணிபுரியறவங்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்குறான், அதுக்கே இல்லை, துப்பு கிடையாது. இவருக்கு வீடு வாங்கி கொடுத்தாங்கன்னு ஒரு கதை வேறு. வீடு வாங்கி கொடுத்துட்டு அந்த வீட்டை அங்கேயே வச்சுட்டு இவன் கூடவே அவர் கூப்பிட்டு போயிட்டான் முதலாளி. இந்த ஃப்ராடு பேச ஆரம்பித்ததுலேருந்து கதை சொன்னது, ரஜினியை புகழ்ந்து அதுக்கப்புறம் விஜய்கிட்ட வந்ததுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ரஜினி வரும்போது ரஜினியை மக்கள் வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு. ரஜினி வரணும், அவனை நீ செலவு செய்யணும், உன்னை செலவு செய்ய வைக்கணும், காலங்காலமாக தமிழர்கள்கிட்ட இருந்து சுரண்டி தின்ன நீ தமிழர்களுக்கு ₹1 செலவு செய்யாமல், ஏன் தமிழர்களோட அரசாங்கத்தோட கட்டடத்தை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு வாடகை கூட கொடுக்காத துப்பு இல்லாத நீ அவனை அரசியலுக்கு வாடா, உன் ட்ரௌசரை உருவிடுறோம் அப்படின்ற மனநிலையில் மக்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஜினி பேக் அடித்த உடனே ஒர்க் அவுட் ஆகாது நடிகர்கள் அரசியலுக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு பார்வை, ஒரு மனநிலை இருந்துச்சு, பொதுவாக பேசப்பட்டுச்சு.
விஜய் வந்ததுன்னே ரஜினி வந்திருந்தா ஜெயிச்சிருப்பார் போலையே, தனியாக நின்றுருந்தா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணியிருப்பார் போலையே அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. இனி யார் வேணால் வரிசையாக ராகவா லாரன்ஸ் மாதிரி ரெண்டு பாட்டிக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு டிராக்டர் 10 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபா டிராக்டர்னா அதுக்கு விளம்பரத்தை ஒரு 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபாய்க்கு பண்ணி அந்த விளம்பரத்தின் மூலமாக மறுபடியும் அந்த பணத்தை நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டு அதை ஒரு கம்பெனிக்கு விற்றுட்டு நாம் லாபம் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவனாவது பண்ணி அந்த நடிகர்களும் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற வந்து சூழல் ஏற்பட்டுருச்சு போல். இப்போ யார் வேணால் வரலாம். அப்போ ரஜினி வந்திருந்தாலும் ஜெயிச்சிருப்பார். அப்போ ரஜினிக்கும் ஒரு மாஸ் இருக்குது. அப்போ ரஜினி நேரடியாக அரசியலுக்கு வரல, ரஜினியோட பிரதிநிதி தான். அப்போ ரஜினி வாக்கெல்லாம் தனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணத்தான் இந்த ஃப்ராடு நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு ரஜினியை பற்றின கதையை ஆரம்பித்து விஜய்கிட்ட எடுத்துகிட்டு வந்து முடிக்கிறான். முதல்ல இந்த ஃப்ராடு ஒரு 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 நம்பகத்தன்மையான ஆளே கிடையாது. அதே போல் ஒரு பர்சனாலிட்டியாக கூட இவன் வந்து ஒரு 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 சுயாதீனம் கொண்ட ஒரு நபர் கிடையாது. ஒரு காப்பி கேட்டு தான் ராகவா லாரன்ஸ். பொழைக்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாம், சொகுசாக வாழ்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாம். அந்த அந்த சூத்திரத்தை பின்பற்றக்கூடிய நபர் தான் ராகவா லாரன்ஸ். நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஜினியை புகழ்கிற மாதிரி தன்னோட பாடல் வரிகள்லையும் ரஜினியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரஜினியோட படம் வைக்கிறதோ, ரஜினியோட பாடி லாங்குவேஜை பின்பற்றுறதோ, ரஜினி அடிக்கடி மேற்கோள் காட்டுறதோ, வசனத்தில் வைக்கிறதோ, பாடலில் வைக்கிறதோ தொடர்ந்து ராகவா லாரன்ஸோட படங்களில் இருக்கும். ஏன் அப்படின்னா ரஜினி ரசிகர்கள்லாம் அடுத்து தன்னை வந்து அவங்க தன்னோட ரசிகர்களாக மாறணும், அவங்கெல்லாம் தனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான் இந்த ஃப்ராடு. இது நிறைய நடந்துச்சு. நிறைய பேர் ரஜினி ரசிகன் இந்த ஃப்ராடு நடத்திக்கிட்டு இருந்தால் தலை ரசிகன் ஒருத்தன் படம் எடுப்பான், தளபதி ரசிகன் ஒருத்தன் படம் எடுப்பான். அதுக்கப்புறம் அப்படி ரசிகன்னு சொல்லி படம் எடுக்கிறதுக்கு அடுத்த கட்டம் தான் வந்து கேமியோ ரோல் பண்ணுறது. விஜய் சேதுபதியை தூக்கிட்டு வந்து எல்லா படத்துலையும் வந்து சின்ன சின்ன ரோல் பண்ண வச்சு படம் எடுத்தது. ஸோ இப்படி அவங்க முகங்களை காட்டி தங்களை வளர்த்துக்க வந்து பல பேர் வந்து முயற்சி பண்ணாங்க. அதில் வெற்றி அடைஞ்சது இந்த ஃப்ராடு ராகவா லாரன்ஸ். இப்படி ரஜினியை காப்பிகேட் பண்ணி ரஜினியை பிராண்டாக வச்சு தன்னை வளர்த்துக்கிட்டவன் இன்றைக்கி வந்து ரஜினியும் விஜயும் கூப்பிட்டா மட்டும்தான் நான் வந்து வேலை பார்ப்பேன், இல்லைனா வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இப்போ பேசுகிறான். ஆனால் இவனுக்கு இங்கே மார்க்கெட் போகிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஸ்டெப்பு. அவன் தம்பி வந்தாலும் அதே ஆடிக்கிட்டு இருப்பானுங்க, இவன் வந்தாலும் அதே ஆடிக்கிட்டு இருப்பான். ரஜினிக்கு கொரியோகிராஃப் பண்ணாலும் அதுதான், விஜய்க்கு பண்ணாலும் அதுதான், யாருக்கு பண்ணாலும் அதுதான், காலை வச்சு டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கிறது தான். அந்த ஒரே ஸ்டெப்பையே அதை தாண்டி வேறு எதுவும் கொரியோகிராஃப் பண்ணால் இவனோட பாட்டு வந்து பெருசாக, அந்த டான்ஸ் வந்து பெருசாக ரீச் ஆகலை. ஒரே டான்ஸாக எத்தனை பாட்டில் தான் பார்க்குறது அப்படின்னு யாரும் மதிக்கிறது இல்லை. அதனால் இவராக முடிவு பண்ணிக்கிட்டார், நீங்கள் யாரும் என்ன ஒதுக்கலை, புறக்கணிக்கலை, நான் புறக்கணிச்சிட்டுங்க போங்க அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணுறது. அதாவது பில்டப் பண்ணால் அப்போ நம்ம மார்க்கெட் வேல்யூ ஏறும் அப்படிங்கிற எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான் இவனுக்கு, ஃப்ராடுக்கு. அப்படி இவர் ரஜினியும் விஜயும் கூப்பிட்டா தான் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். பெரிய இப்படி தொடர்ந்து காப்பிகேட் பண்ணி தன்னை சினிமா துறையில் வளர்த்துக்கிட்ட இந்த நபர் வந்து அரசியல்லையும் அதே ஃபார்முலாவை பின்பற்றி ரஜினின்ற ஒரு பெரிய பிம்பத்தை, சினிமா பிம்பத்தை, திரை பிம்பத்தை வந்து அந்த திரைபிம்பம் மொத்தமும் தனக்கு பயன்படணும் அப்படிங்கிற வகையில் பேச்சு கோர்த்து வந்து விஜய்கிட்ட முடித்து அடுத்து எம்எல்ஏ அமைச்சர் தான் அப்படிங்கிறத இவராக முடிவு பண்ணி முடிச்சிட்டார். இன்னி வரைக்கும் தாவேக்கா தரப்புலேருந்து சொல்லலை. அப்படி ஒருவேளை தாவேக்காவும் இந்த ஃப்ராடோட விளம்பரத்தில், இன்ஃப்ளூயன்ஸில் பணம் கொடுத்து எல்லோரும் பணம் கொடுத்து என்ன பண்ணுறான், போய் திருச்சி கிழக்கில் வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. அதுக்கு இவர் வரலாமா, அவர் வரலாமா, இவர் இருக்கலாமா, அவர் இருக்கலாமா, தாவேக்கா சார்பில்னா ராகவா லாரன்ஸுங்க. லாரன்ஸ் வந்தால் நல்லா இருக்குங்க, அவர் சூப்பருங்க, அவன் சரியான பைத்தியங்க, அவன் விளம்பர பைத்தியங்க அப்படின்னு எல்லாம் லாரன்ஸ் பேரை சொல்கிற மாதிரி 1000 பேர் எடுத்தான்னா 10 பேர் லாரன்ஸ் பேரை சொல்லியிருப்பான். அவன் 10 பேரை மட்டும் எடுத்து போட்டு எல்லோரும் லாரன்ஸை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறான். விஜயை ஏமாத்துகிற நடவடிக்கையில் இறங்கியிருக்கான். இப்படி சூழல் மக்களே ஒரு எழுச்சியோட விஜய் வர சொன்ன மாதிரி தன்னையும் வர சொல்லியிருக்காங்க, தன்னையும் அரசியலில் குதிக்க சொல்லியிருக்காங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அரசியலில் தொடர்ந்து தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து சினிமா வாழ்க்கையிலேருந்து எல்லாத்துலேயும் காப்பி கேட்டால் இன்னொருத்தவங்களோட சாயலை பயன்படுத்தி, இன்னொருத்தவங்களோட புகழை பயன்படுத்தி வளர்ந்த இந்த ஃப்ராடு அரசியல்லையும் அதே பண்ணிடலாம். அரசியலுங்கிறதே வந்து நான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க,
இங்கே வந்தால் இன்னும் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கே மொத்தமாக அரசியலை நகர்த்துறானுங்க. அரசியலுங்கிறது போராட்டக்களம், போராட்டக்களங்கிறது ஒரு போர்க்களம் மாதிரி. போராட்டமும் வழக்கு வாங்குறதும் தான் அரசியல். மக்கள் பக்கம் நிற்கிறது தான் அரசியல். மக்கள் பக்கம் நின்னா போராட்டம் இருக்கும், போராட்டம் நின்னா போராட்டத்துக்கு வந்தால் தடியடி இருக்கும், தடியடி இருந்தால் வழக்கு இருக்கும், வழக்கு இருந்தால் நீதிமன்றத்துக்கு போகணும், அலையணும், தொடர்ந்து மக்கள் கூட பயணிக்கணும். ஆனால் இவங்க பார்வையில் அதெல்லாம் அரசியல் கிடையாது. நான் 20 வருஷமாக இவங்களுக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் 20 வருஷமாக 20 பேருக்கு தான் மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். லாலிபாப் வாங்கி கொடுத்து வாயில் வச்சு சப்ப வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறான். எச்சரிக்கையாக இருங்க. தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றியிலிருந்து எல்லாரும் ரொம்ப குறைவாக மதிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெற்றிங்கிறதே தமிழர்களோட முதிர்ச்சியிலிருந்து தான் வந்திருக்கு. நம்மளை குறைச்சலாக மதிப்பிடுற எல்லாருக்கும் பதிலை தர வேண்டிய இடத்துல இளைஞர்களாகிய நீங்கள் இருக்கீங்க. எச்சரிக்கையோடு இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க. இவங்களோட பின்புலம் எல்லாம் எதுவுமே தன்னியல்பாக நடக்கிறதில்ல. எல்லாத்துக்கு பின்னாடியும் மிகப்பெரிய சதியும் அல்டிமேட்டாக பார்ப்பனியமும் பாஜகவும் இந்துத்துவமும் ஆர்எஸ்எஸும் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நன்றி.